ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 2025 பொங்கல் பரிசு தொகைக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகைக்கான அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025க்கு பொங்கல் பரிசு தொகை வழங்குறதுக்கு என்னென்ன பொருட்கள் வழங்கலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் தரப்புலேருந்து அரசாணை வெளியிட்டுட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 பொருட்கள் மட்டும் பொங்கல் பரிசு தொகையாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழர் திருநாளாம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, இந்த 3 பொருட்கள் மட்டும்தான் இந்த பொங்கலுக்கு வழங்குறதா அரசாணை வெளியிட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வமா. அது மட்டும் இல்லாம இந்த 1000 ரூபாய் பணம் இது வழங்கப்படுமா அப்படிங்கறத சொல்லி எந்த ஒரு அறிவிப்புமே அந்த அரசாணையில வெளியிடப்படல. அது மட்டும் இல்லாம அந்த அரசாணையில அது வெளியிடப்படல. சில பல நியூஸ் சேனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த பணம் வழங்குறதுக்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவுமே இப்போ வரைக்கும் வரல. அரசாணையில் 3 பொருட்கள் வழங்குறதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டோக்கன் வழங்குவாங்க. ஓகேங்களா, பொங்கல் பரிசு தொகை உங்களுக்கு வழங்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே டோக்கன் வழங்கிடுவாங்க. அந்த டோக்கனில் எந்த தேதி போட்டிருக்கோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் பொங்கல் பரிசு தொகை வாங்கிக்க முடியும். அந்த தேதியில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான டோக்கன் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. 9, 10 இந்த 2 நாளில் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவாங்க. இல்லாத பட்சத்தில் 11ஆம் தேதியும் உங்களுக்கு டோக்கன் வழங்குவாங்க. இந்த 3 நாட்களில் உங்களுக்கு டோக்கன் வழங்கிட்டு 12, 13, 14 இந்த 3 நாட்களில் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை அந்தந்த ரேஷன் கடையில் உங்களுக்கு வழங்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படின்னா, இந்த 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகைக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை பெண்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே 15ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்டில் 1000 ரூபா கவர்மெண்ட் தரப்புலேருந்து மகளிர் உரிமை தொகையை வழங்கிட்டு இருப்பாங்க. ஸோ பொங்கல் இந்த டைமில் வரதுங்காட்டி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் முன்னாடியே வழங்குறதா கூறியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை முன்னாடியே வந்துடும். ஸோ உங்களுக்கு ரெகுலராக 15ஆம் தேதி வர்றது அதுக்கு முன்னாடியே பொங்கலை முன்னிட்டு 1 to 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்துடும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்துடும். அதே மாதிரி 9ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன் வழங்குவாங்க. ஸோ நீங்கள் பொங்கல் பரிசு தொகை வாங்கணும் அப்படின்னா அந்த டோக்கனை மறக்காமல் வாங்கிடுங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் தேதி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த தேதி குறிப்பிட்டிருக்காங்களோ எந்த ரேஷன் கடையோ அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை என்னென்ன பொருட்கள் வழங்குறாங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்புமே இப்போ வரைக்கும் குறிப்பிடப்படலை. ஏன் அப்படின்னா இதை மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கினாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 21 பொருட்கள், 16 பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக இருந்துச்சு. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் அதிகமாக இருந்துச்சு, ரொக்கம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் குறைஞ்சிது, ஆனால் ரொக்கம் 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வெளியிருக்கக்கூடிய அறிவிப்பில் அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 பொருட்கள் மட்டும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. பொருட்களும் அதிகமாக இல்லை, அதே மாதிரி ரொக்க பணம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் இது எதுவுமே குறிப்பிடப்படலை. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் 3 பொருட்கள் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணம் என்னாச்சு அப்படின்னு நிறைய பக்கம் கொஸ்டின் மார்க் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கேள்வி எழுப்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சிகள் அதே மாதிரி பல சோசியல் மீடியாஸில் இது வெளிப்புறமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சமயத்தில் அதுக்கான அறிவிப்பு, இந்த அமௌண்ட் சம்மந்தப்பட்ட அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 6ஆம் தேதிக்குள்ளே அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தமாக ஒரு தனி அறிவிப்பு, தனி அரசாணை வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்ம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் தராங்க அப்படின்னு ஏதாவது அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் இமீடியட்டாக வந்துடும். ஸோ இப்போதைக்கு 3 பொருட்கள் மட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கான டோக்கன் ஜனவரி 9ஆம் தேதிக்கு மேலே கொடுக்குறாங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அது உங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் பொருட்கள் டோக்கன் வழங்குவாங்க. அப்புறம் பொங்கல் பொருட்கள் உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கான அப்டேட். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.